ஹாய் பிரேசலார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. குர்ஆன் கூறுகிறது, இறைவன் தன்னுடைய வார்த்தைக்கு ஒரு பெயரை கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தை தான் இறைவனுடைய பெயராகவும் இருக்கிறது என்பதை பார்க்க போகிறோம். குர்ஆன் 3:45 வசனத்துல இவ்விதமாக கூறப்படுகிறது, வானவர்கள் இவ்வாறு கூறியதை நினைவு கூறுங்கள், மரியமே திண்ணமாக அல்லாஹ் உனக்கு தனது கட்டளை பற்றி நற்செய்தி கூறியிருக்கிறான். அதன் பெயர் மரியத்தின் மகன் ஈசா அல்-மசீஹ் என்பதாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இறைவனுடைய கட்டளையின் பெயர் என்னவென்றால் ஈசா அல்-மசீஹ் என்று அங்க சொல்லப்பட்டிருக்குது. இன்னொரு டிரான்ஸ்லேட்ல பார்க்கும்போது, மலக்குகள் கூறினார்கள், மரியமே நிச்சயமாக அல்லாஹ் தன்னிடமிருந்து வரும் ஒரு சொல்லை கொண்டு உனக்கு நற்செய்தி கூறுகிறான். அதன் பெயர் மசீஹ், மரியத்தின் மகன் ஆகிய ஈசா என்பதாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இறைவனிடமிருந்து ஒரு வார்த்தை வந்திருக்கிறது. அந்த வார்த்தையின் பெயர் என்னவென்றால் ஈசா அல்-மசீஹ் என்று சொல்லப்பட்டிருக்கு. இறைவன் தன்னுடைய வார்த்தைக்கு ஒரு பெயரை கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தை தான் ஈசா அல்-மசீஹ் என்று இங்கே கூறப்படுகிறது. இறைவன் அல்லாஹ் உனக்கு தனது கட்டளை பற்றி நற்செய்தி கூறுகிறான், அல்லது வார்த்தை பற்றி, அல்லது தனது சொல்லை பற்றி உமக்கு நற்செய்தி கூறுகிறான். அந்த சொல் எங்கிருந்து வந்திருக்குது? இறைவனிடத்திலிருந்து வந்திருக்குது. அந்த வார்த்தை எங்கே வந்திருக்கிறது? இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறது. இந்த ஈசா அல்-மசீஹ் தான் இறைவனின் வார்த்தையாக இருக்கிறார் என்று குர்ஆன் 4:171 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த ஈசா தான் நம்மை மீட்கும் பொருளாக இந்த உலகத்துக்கு வந்த இறைவனுடைய வார்த்தை என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த வார்த்தை தான் பாவத்தை மன்னிக்கும், பாவத்தை நீக்கும், பரலோகத்தில் சேர்க்கும், நியாய தீர்ப்பு கொடுக்கும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த வார்த்தை தான் சகலத்தையும் படைத்தது. படைக்கப்பட்டது எல்லாம் வார்த்தைகள் அல்ல, இறைவனால் படைத்தவைகள் அவைகள் ஒரு நாள் அழிந்துவிடும். ஆனால் இந்த வார்த்தை என்றும் நிலைத்திருக்கும். அந்த வார்த்தை சகலத்தையும் உண்டாக்கியது. ஆதாம் மண்ணிலிருந்து உண்டாக்கப்பட்டான், இப்லீஸ் நெருப்பிலிருந்து உண்டாக்கப்பட்டான். இவைகளெல்லாம் இறைவனுடைய வார்த்தையால் உண்டாக்கப்பட்டவைகள் என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த வார்த்தையின் பெயர் தான் ஈசா அல்-மசீஹ் என்பதை நாம் இந்த வேளையிலும் அறிந்திருக்கிறோம். இந்த ஈசா அல்-மசீஹ் தான் சத்தியமாகவும் இருக்கிறார், அந்த சத்தியம் தான் இறைவனாகவும் இருக்கிறார், ஈசா தான் இறைவனாகவும் இருக்கிறார் என்பதை இந்த வேளையில் நாம் அறிந்து கொள்ளலாம். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ.